எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு கோழை ஒரு காலனிக்கு முதலமைச்சரான பிறகுதான் தமிழ்நாட்டில் நீட் நுழைந்தது. யார் காரணம்? பச்சை பொய்யை திருப்பி திருப்பி சொல்றீங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி கொண்டு வந்ததுன்னு. காங்கிரஸ் திமுக கூட்டணி அந்த வாதத்தையும் வச்சுப்போம், அது பொய். ரெண்டாவது விஷயம் அதையே வச்சுப்போம். அது 2009 அப்ப வராத நீட் எப்படி 2016 தமிழ்நாட்டில் வந்தது? நீங்க என்ன புடுங்கிட்டு இருந்தீங்களா? நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் தானே இருந்தீங்க, எப்படி அலோவ் பண்ணீங்க? பாலியல் புகார் முதலில் துணிந்து தன் அண்ணனை அழைத்து வந்து இப்படி ஒரு புகார் கொடுத்த அந்த பெண்ணுடைய பெயர், முகவரி, புகைப்படத்தை அன்றைய காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் SPA வெளியிட்டார். இல்ல திமுகவை குறை சொல்லணும், இல்ல முதலமைச்சரை குறை சொல்லுங்க, என்ன வேணாலும் பேசுவீங்க. இதுல என்ன தெரியுது தெரியுமா? நீங்க அப்டேட்ல இல்ல. என்ன பிரச்சனை பண்ணுவாரு? இதுக்கு இது அப்டேட் யாரு? காவல்துறை அந்த விஷயத்தை பேரை வெளியிட்டாங்கன்றதுக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன சம்பந்தம் இருக்கு? அன்னைக்கு காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருந்தது? SP யார் கட்டுப்பாட்டுல இருந்தாரு? வெளியிட்டு ஒரு சாதாரண கான்ஸ்டேபிளோ ஏட்டோ கிடையாது, ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு வரைவு முறை வெளியிடுறது அவர் தெரியாம இருக்குமா? என்ன கதை சொல்றீங்க இது? நீங்க CBI நடவடிக்கை நல்ல துரிதமான நடவடிக்கையா பாக்குறீங்க? CBI நடவடிக்கைக்கு காவல்துறை முழு ஒத்துழைப்பு கொடுத்த காரணத்தினால் வழக்கு விரைவாக முடிந்தது. அதே இப்ப நீங்க இவ்வளவு விஷயத்துல துரிதமா காட்டக்கூடிய நீங்க ஏன் இந்த அண்ணா நகர் சிறுமியுடைய விவகாரத்துல CBI விசாரணை வேண்டாம்னு ஏன் அப்ப டெல்லிக்கு போவாங்க? அன்னைக்கு இருக்க காவல்துறைக்கும் இன்னைக்கு இருக்க காவல்துறை முதல்ல வித்தியாசம் பார்க்கணும். அன்னைக்கு இருந்த காவல்துறை இல்ல எடப்பாடி பழனிசாமி அவரோட ட்விட்டரை நீங்க பார்த்துருப்பீங்க. முதல்வருடைய ட்விட்டர் ரீட்வீட் பண்ணி அவர் பேசியிருக்கிறார். வழக்கம் போல உங்க ஸ்டிக்கரை தூக்கிட்டு வராதிங்க, யார் வெட்கி தலை குனிய வேண்டும் சொல்லி நான் அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா நகர் சிறுமி, அதே போல இந்த நீட் விவகாரம் சொல்லி சில விஷயங்கள்லாம் போட்டு யார் வெட்கி தலை குனி நீங்களே முடிவு பண்ணுங்க ஒரு மேட்டர் சொல்லி நான் முதல்ல சொன்னது. அதான் நான் முதல் ஸ்டிக்கர் யார் ஓட்டினான்ட்டு உலகத்துக்கே தெரியும். ஸ்டிக்கரை பத்திலாம் எடப்பாடி பழனிசாமி பேச வேணாம். இந்த ஆட்சியில் நடந்த சில விஷயங்கள், இந்த கனியமூர் அந்த பள்ளியில் இந்த ஸ்ரீமதி விஷயம் விவகாரம், அதெல்லாம் நீதிமன்றமே போய் நிரூபிச்சிருக்கு. இப்ப இதுக்கான தீர்வுகளும் கிடைச்சிருமா விரைவில்? எந்த விஷயம் கேட்குறீங்க? நீதிமன்றம் கண்டித்திருக்குது தாயார. வேற பேசி நீங்க புதுசா ஒரு கலப்பி விடாதீங்க. நீங்க கேட்கிற விஷயம் முழுசா சொல்லுங்க. தீர்வு கிடைச்சிருமா? எல்லா தீர்வு கிடைத்திருக்கிறது, எந்த பிரச்சனையும் கிடைக்கல, அதை சொல்லுங்க. விரைவா நடவடிக்கை எடுத்தீங்க, நீதிமன்றமே பாராட்ட பிறகு எடப்பாடி யார் சார்? உங்க அறிப்புகள் நாங்க சொல்ல முடியாது. சட்டத்தின் பார்வையில் சரியாக இருக்கிறது, குற்றவாளிகள் தப்ப விட மாட்டோம், தண்டனை வாங்கி தருவோம், அவ்வளவுதான் பண்ண முடியும். அவர் போதைக்கு நாங்க ஊருக்கு ஆக முடியாதுல்ல. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், ESI, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் முன்னணி பேச்சாளர் திரு சைதை சாதிக் அவர்கள். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கு. 4 ஆண்டு ஆட்சி சாதனைன்ற ஒரு மேட்ரு அதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன். இருந்தாலும் பொள்ளாச்சி வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாகிருக்கிறது. நான் அதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். பொள்ளாச்சி வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாகிருக்கு. 9 பேருக்கு மேலே சாகும் வரை ஆயுள் தண்டனைன்ற ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க? ஒட்டுமொத்த வழக்கினுடைய சாராம்சம் எப்படி பார்க்குறீங்க? இந்த தீர்ப்பு தமிழ்நாடு இருக்கிற எல்லா அமைப்புகளும், அரசியல் இயக்கங்களும், பொதுமக்களும் வரவேற்கக்கூடிய தீர்ப்பாக இருந்தது. இந்த தீர்ப்பு இப்படிதான் வர வேண்டும், அந்த கைவர்களுக்கு நீதிமன்றம் தண்டனை தர வேண்டும், அந்த தண்டனை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பது அந்த தீர்ப்பாக போராடியது திராவிட முன்னேற்ற கழகம். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், அந்த சம்பவம் நடைபெற்ற முதல் தீர்ப்பு வரும் வரையில் இல்லை 2 கட்சியினுடைய ரோல் பார்க்கணும். ஒன்று அதிமுக, இரண்டாவது திமுக. அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தபோது இந்த சம்பவம் வெட்ட வெளிச்சத்துக்கு வருகிறது. ஆனால் அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த சம்பவத்தில் 2 அதிமுக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 1000 வீடியோக்கள் இருக்கிறது என்ற தகவல் வருகிற பொழுது உண்மையை வெளிப்படையாக சொல்லணும்னா, இந்த வழக்கு இவ்வளோ தூரம் இந்த 9 பேருக்கு சாகிற வரை ஆயுள் தண்டனை கிடைப்பதற்கு முதல் காரணம் நக்கீரன் பத்திரிகை ஆசிரியர் திரு கோபால் அவர்கள் தான். ஆனால் அந்த என்ன காரணம் சொன்னால், இந்த வழக்கை எப்படியா நீர்த்து போக செய்ய வேண்டும், இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும், இந்த வழக்கிலிருந்து குற்றவாளிகளை தப்பிவிட வேண்டும் என்று கடந்த அதிமுக ஆட்சியும் எடப்பாடி பழனிசாமியும் எந்த அளவிற்கு அந்த வழக்கை நீர்த்து போக செய்ய முடியுமோ எல்லா முயற்சியும் அதிமுக தரப்பில் செய்யப்பட்டது. சின்ன உதாரணம் சொல்லணும்னா,
பாலியல் பலாத்கார வழக்கில் சம்பந்தப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் புகார் கொடுப்பவருடைய பெயரோ முகவரியோ புகைப்படமோ வெளியிடக்கூடாது என்பது ஒரு விதியை உருவாக்குனாங்க. ஆனால் மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அந்த பாலியல் புகார் முதலில் துணிந்து தன் அண்ணனை அழைத்து வந்து இப்படி ஒரு புகார் கொடுத்த அந்த பெண்ணுடைய பெயர் முகவரி புகைப்படத்தை அன்றைய காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பியே வெளியிட்டார். பாண்டியராஜன் அவரே வெளியிட்டார். இது கொடுமையிலும் கொடுமை சொல்லுவாங்க தெரியுமா? கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை அவுத்து போட்டு அடிச்சான்ற மாதிரி எந்த காவல்துறை ரகசியமாக வைக்க வேண்டுமோ, பாதுகாக்க வேண்டுமோ, வெளியே சொல்லக்கூடாதோ, புகார் தருவர்களை உற்சாகப்படுத்தி வர வைத்து புகார் வாங்க வேண்டுமோ அந்த காவல்துறை மென்மேலும் யாரும் தொடர்ந்து வந்து புகார் தந்து விடக்கூடாது. இது இப்போ புகார் தடுத்து நிறுத்தணும். அப்ப தடுத்து நிறுத்தணும்னா ஒரு பொண்ணு புகார் கொடுத்ததை வெளியே சொல்லிட்டு அந்த பொண்ணு பிளாஷ் பண்ணுவாங்க, அது அசிங்கமா பார்ப்பாங்க, அதுக்கு பயந்து மற்றவங்க வரமாட்டாங்கன்ற கேவலமான சிந்தனையில் கடந்த கால எடப்பாடி அரசு, காவல்துறை, எஸ்பி அந்த பட்டியலை வெளியிட்டார். இது ஒண்ணு. இரண்டாவது, பல்வேறு தரப்பான நெருக்கடி, பத்திரிகை, ஊடகம், போராட்டம், ஆர்ப்பாட்டம், எல்லா கல்லூரியும் மாணவர்கள் முற்றுகை, வெளிநடப்புன்னு பிரச்சனை வந்த பிறகு என்ன பண்றாங்க? ஒரு 3 பேர் மேல குண்டாஸ் போடுறாங்க. அந்த குண்டாஸ் எப்படி தெரியுமா போட்டாங்க? அந்த குண்டாஸ் 45 நாள்ல இந்த கைவர்கள் அந்த குண்டாஸை உடைச்சிட்டு வெளியே வர மாதிரி பலவீனமான ஒரு குண்டாஸ் ரெடி பண்ணி போட்டாங்க. இது 2வது. 3வது என்ன தெரியுமா? இன்னைக்கு 9 பேர் தண்டனை கொடுத்துருக்காங்க. 9 பேருடைய யார் என்னென்ன குற்றம் செய்தாங்கன்னு பட்டியல் போட்டு 9 பேர் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த சம்பவம் நடந்து பிரச்சனை பெருசாகி வெளியே தெரிய ஆரம்பித்த பிறகு மாவட்ட கண்காணிப்பாளர் சொன்னார், இந்த விஷயத்தில் வெறும் 3 பேர் மட்டும்தான் ஈடுபட்டிருக்கிறார்கள. வெட்கப்பட வேண்டாமா? இந்த எடப்பாடி சொல்கிறார், இந்த தண்டனை கிடைத்ததற்கு நான் தான் காரணம், நான் தான் சிபிசிஐடிக்கு மாத்தினேன், நான் தான் சிபிஐக்கு மாத்தினேன். இப்ப இந்த வேலை யார் பண்ணது? வழக்கு நீர்த்து போக பண்ணது யாரு? அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை வெளியிட்டது யாரு? அட்ரஸ் வெளியிட்டது யாரு? அதை விட கொடுமை தெரியுமா? சிபிசிஐடில இருந்து சிபிஐக்கு மாத்துறாங்க கேஸ. அது அரசு கெசெட்ல வருது. அந்த கெசெட்ல இந்த பெண்ணுடைய விளம்பரம் வருது, அந்த பொண்ணு இந்த ஊரு இது அப்படின்ட்டு. இப்படி அதிமுக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த அன்னைக்கு இருந்த யாரோ ஒரு அமைச்சருடைய மகன் சம்பந்தப்பட்டு இருக்கிறான்காக இந்த வழக்கை எப்படியெல்லாம் நீர்த்து போக செய்ய முடியுமோ எல்லா வேலையும் வெளியால் செய்யல, ஆளுகிற காவல்துறையே செய்தது. இப்போ எனக்கு இதில் 2 கேள்வி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி நீர்த்து போக செஞ்சிருக்காரு, அப்படி அந்த ஒரு நோக்கம் அவருக்கு இருந்துச்சுன்னா ஏன் சிபிஐக்கு மாற்றுங்கிறது என்னோட முதல் கேள்வி. 2வது, பெயர் வெளியிடப்பட்டது மிகப்பெரிய குற்றம். அந்த சம்மந்தப்பட்டவருக்கு பணியிட மாற்றம்னா கூட செய்யப்பட்டது. இப்போ இன்னைக்கு அவர் குளத்தூர்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். குளத்தூர் தொகுதியில சம்திங் அங்கே தான் இருக்கார் அவர். பாண்டியராஜன் எஸ்பி. அவர் இப்போ குளத்தூர் டிசிபியாக இருக்காருன்னு தான் தகவல் நக்கீரன் கோபால் தான் குறிப்பிடுறாரு. இதில் என்ன கேள்வி, 2வது கேள்வி என்ன அப்படின்னா, பெயர் வெளியிட்டது காரணம் எடப்பாடி பழனிசாமினா அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய விவகாரத்தில் அந்த பொண்ணுடைய எஃப்ஐஆர் உடைய காப்பியும் வெளியாச்சு. அப்போ அதுக்கு முதல்வர் பொறுப்பேற்பார்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அதை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? ஞாபகம் அண்ணா, அதாவது அதை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தான் அந்த கோயம்புத்தூர் எஸ்பி அந்த பேரை வெளியிடுறாரு. 100கணக்கான பத்திரிகையாளர் சந்திப்பில் லைவ் வீடியோவில் நடக்குது. ஆனால் நீங்கள் சொல்ற எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆனது நாங்கள் பொறுப்பல்ல, காவல்துறை பொறுப்பல்ல, ஆட்சியாளர் பொறுப்பல்ல, அது டெக்னிக்கல் மிஸ்டேக்குன்னு நாங்கள் சொல்ல நீதிமன்றமே சொல்லியிருக்கு. இப்போ பிரச்சனை உங்களுக்கு, நீங்கள் பிரச்சாரம் பண்ணணுமா, அரசியல் செய்யணுமா, இல்லை உண்மை தெரிஞ்சுக்கணுமா? இது இப்போ அன்னைக்கு அவங்க வெளியிட்டது தவறு, அப்போ நீங்கள் வெளியில்லையான்னு கேட்டால் இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது, நாங்கள் பதில் சொல்லிட்டோம். நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிச்சு, நீதிமன்றம் அதை சரி செஞ்சிருக்கு. டெக்னிக்கல் பாதிப்பு கூட நாங்கள் எங்கள் தரப்புலேருந்து இல்லை, மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற டெக்னிக்கல்ல அந்த எஃப்ஐஆரோ பேரோ லீக் ஆகல. ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அமைப்பின் மூலமாக தான் டெக்னிக்கல் ஃபால்ட்லாம் லீக் ஆச்சுன்ட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் அரசு தரப்பு சொன்னோம், வழக்கறிஞர் தரப்பு சொல்லிச்சு, அது நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டில் ஒரு முன்னாள் முதலமைச்சர், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர், ஒரு மாநில அமைச்சருடைய அந்தஸ்து இருக்கிறவர், நீ நாட்டில் என்ன நடக்குதுன்னு பேப்பர் படிக்க மாட்டாரா? என்ன நடக்குதுன்னே தெரியாதா? அண்ணா பல்கலைக்கழக வழக்குக்கும் பொள்ளாச்சி வழக்குக்கும் முடிச்சு போடுறாரு, அவருக்கு அறிவுன்றதே இருக்காதா? அண்ணா பல்கலைக்கழக வழக்கு புகார் தரப்பட்ட 5 மணி நேரத்தில் ராஜசேகரன் கைது செய்யப்பட்டார். புகார் கொடுத்த 24 மணி நேரத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. அப்படியே திரும்பவும் பொள்ளாச்சிக்கு புகார் எப்போ தந்தாங்க? நீங்க எஃப்ஐஆர் எப்போ போட்டீங்க? முதல்ல போட்ட எஃப்ஐஆர் எத்தனை பேர் மேல? போராட்டம் ஆர்ப்பாட்டம் நீதிமன்றத்துக்கு போன பிறகு, மதுரை உயர்நீதிமன்ற கிளை காரி துப்பிய பிறகு எத்தனை பேர் மேல போட்டீங்க? ஐயா, இன்னைக்கு காவல்துறை முதலமைச்சர் கையில இருக்கு, அன்னைக்கும் காவல்துறை முதலமைச்சர் கையில இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த கைவன் ராஜசேகரன் நடந்து கொண்ட பொழுது 24 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பட்டியல் போடுவோம். நீங்க உங்க 200 பெண்கள் 1000 வீடியோ, நீங்க முதலமைச்சர், நீங்க எடுத்த நடவடிக்கை லட்சணங்களையும் பட்டியல் போடுவோம். ராஜினாமா பண்ண தயாரா?
நீங்க அரசியல் பேசணும், இல்ல திமுகவை குறை சொல்லணும், இல்ல முதலமைச்சரை குறை சொல்லுங்க, என்ன வேணாலும் பேசுவீங்களா? இதுல என்ன தெரியுது தெரியுமா? காவல்துறை நீங்க அப்டேட்ல இல்ல. பழனிசாமி என்ன பிரச்சனை பண்ணுவாரு? இது அப்டேட் யாரு? காவல்துறை அந்த விஷயத்தை பேரை வெளியிட்டாங்கன்றதுக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன சம்பந்தம்? அன்னைக்கு காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருந்தது? எஸ்பி யார் கட்டுப்பாட்டுல இருந்தாரு? வெளியிட்டு ஒரு சாதாரண கான்ஸ்டேபிள் ஏட்டோ கிடையாது, ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர். ஒரு ஒரு வரைவு முறை வெளியிடுறது அவர் தெரியாம இருக்குமா? என்ன கதை சொல்றீங்க இது நீங்க? சரி, இன்னைக்கு அதாவது அதுக்கும் பதில் அதுலயே இருக்கு. ஏதாவது சின்ன சம்பவம் நடைபெற்றா உடனே முதலமைச்சர் பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும்னு சொல்றது யாரு? எடப்பாடி தான். அப்ப அன்னைக்கு எஃப்ஐஆர் லீக் பண்ணது யாரு? தகவலை வெளியிட்டது யாரு? மாவட்ட கண்காணிப்பாளர். யாரு கீழே இருக்காரு? எடப்பாடி கீழே இருக்காரு. அன்னைக்கு காவல்துறை மந்திரி யாரு? எடப்பாடி பழனிசாமி. என்னால் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, 200 பெண்கள், 1000 வீடியோ ஒரே நாளில் நடந்த சம்பவம் அல்ல. அது ஒரு நீண்ட பெரிய கொடூரம். அந்த கொடூரம் பல கட்சிகள் போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், புறக்கணிப்பு, கல்லூரி புறக்கணிப்பு, முற்றுகை, இப்படியெல்லாம் வந்த பிறகுதான் வேறு வழி இல்லாமல், நீ இன்னொன்னு கூட கேட்கலாம், அவருக்கு அக்கறை இல்லாம அவர் சிபிஐக்கு மாத்தினாருன்ட்டு. அவங்க நப்பாஸ் என்ன தெரியுமா? சிபிஐக்கு மாத்தினா 22 வருஷம் அவன் தண்டனை வர்றதுக்கு. பாச்சாத்தி கலவரம் எப்ப நடந்தது? தண்டனை எப்ப வந்தது? சந்திரலேகா வழக்குக்கு எப்ப நடந்தது? எப்ப தண்டனை வந்தது? கொடியங்குளம் கலவரம் எப்ப நடந்தது? எப்ப தண்டனை வந்தது? அவங்க என்ன கணக்கு போட்டாங்க? ஒரு 20 வருஷம் வழிச்சிட்டு போலாம். அவங்க கெட்ட நேரம், ஆட்சி மாறிச்சு. சிபிஐக்கு தமிழ்நாடு காவல்துறை எல்லா விதமான ஒத்துழைப்பும் தந்தது. ஒருவேளை, நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன், ஒருவேளை அதிமுக ஆட்சியில தொடர்ந்து இருந்தால் இந்த பொள்ளாச்சி வழக்குக்கு சிபிஐக்கு தமிழ்நாடு காவல்துறை தரப்பிலிருந்து இவ்வளவு ஒத்துழைப்பு கிடைத்திருக்காது, வழக்கு இவ்வளவு சீக்கிரமா முடிந்திருக்காது, தண்டனையும் சீக்கிரம் கிடைத்திருக்காது. ஆனாலும் காவல்துறை கங்கணம் கட்டி கொண்டு சிபிஐயோடு இணைந்து செயல்பட்ட காரணத்தினால், எல்லா சாட்சிகளும் சரியான முறையில் ஒத்துழைப்பு தந்த காரணத்தினால் இந்த அரசு இந்த வழக்குக்கு எதிராக இருக்கிறது. இந்த கைவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார் என்று 58 சாட்சிகளுக்கும் நம்பிக்கை வந்த காரணத்தினால்தான் 58 சாட்சியும் நீதிமன்றத்தில் பெறலாமல், மாற்றி சொல்லாமல் உண்மையை சொல்லியிருக்கிறார். அரசு ஒருவேளை குற்றவாளி பக்கம் இருந்திருந்தா, அரசு குற்றவாளி காப்பாத்த நினைக்கிறது நினைச்சு 58 பேர்ல பாதி பேர் என்ன பண்ணுவாங்க? பிறல் சாட்சியா மாறி இருப்பாங்க. ஆனா அந்த சாட்சிகளுக்கு அரசு மீது நம்பிக்கை இருந்தது. இந்த அரசு வேகமாக இருக்கிறது, குற்றவாளி தண்டிக்கிறது உறுதியாக இருந்து சாட்சியில் தெரிந்த காரணத்தினால்தான் 58 பேரும் சம்பவத்தை, உண்மையை சாட்சியாக சொன்னார்கள். இன்று கைவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சிபிஐ நடவடிக்கை நல்ல துரிதமான நடவடிக்கையா பாக்குறீங்களா நீங்க? சிபிஐ நடவடிக்கைக்கு காவல்துறை முழு ஒத்துழைப்பு கொடுத்த காரணத்தினால் வழக்கு விரைவாக முடிந்தது. அதே இப்ப நீங்க இவ்வளவு விஷயத்துல துரிதமா காட்டக்கூடிய நீங்க ஏன் இந்த அண்ணா நகர் சிறுமியுடைய விவகாரத்துல சிபிஐ விசாரணை வேண்டாம் நீங்க அப்ப டெல்லிக்கு போகுதுங்க? அன்னைக்கு இருக்க காவல்துறைக்கும் இன்னைக்கு இருக்க காவல்துறை இவ்வளவு வித்தியாசம் பார்க்கணும். அன்னைக்கு இருந்த காவல்துறை குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணது. அன்னைக்கு இருந்த காவல்துறை மென்மேலும் யாரும் வந்து புகார் தந்துவிடக் கூடாது என்று புகார் தந்த அந்த பெண்ணின் பெயரையும் முகவரையும் வெளியிட்டது. அன்னைக்கு இருந்த காவல்துறை எல்லார் மீது எஃப்ஐஆர் போடாமல் சிலர் காப்பாற்ற முயற்சி செய்தது. இது அன்னைக்கு இருந்த காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை. ஆகவே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். உண்மைதான், அதுல மாற்று கருத்து இல்லை. முதல்ல முடியாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி சிபிசிஐடிக்கு மாத்தி அடுத்த 6 மணி நேரத்துல அவரே அதை சிபிஐக்கு மாத்துறார். இது ஒரு பக்கம். சரி, அப்படி அண்ணா நகர் வழக்குக்கு வருவோமே. அண்ணா நகர் வழக்கில் இந்த அரசாங்கமோ காவல்துறையோ பாதிக்கப்பட்ட தரப்பு பக்கம் தான் நின்னதை தவிர அநியாயம் பண்ணவன் பக்கம் நிக்கல. அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணல, அவனுக்கு சப்போர்ட் பண்ணல, அவனை பத்தி எந்த விதமான இதையும் மறைக்கல, அவன் மேல எஃப்ஐஆர் போடாம இல்லை, எல்லாம் பண்ணோம். ஆனா ஏதோ ஒரு சுணுக்கம். நீதிமன்றம் என்ன பண்ணது? சிபிஐ விசாரிக்கணும். அதைத்தான் நான் உச்ச நீதிமன்றத்தில் சொன்னோம். நாங்கள் தண்டனை வாங்கி தர தயார், நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பின் பக்கம் தான் இருக்கிறோம். யாரோ ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒரு அதிகாரி தவறு செய்து விட்டார் என்பதற்காக ஒட்டுமொத்த காவலருக்கும் இது கலங்கம் வந்துவிடும். தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுகிற ஆளை வைத்தே நாங்கள் விசாரணை நடத்துறோம் சொன்ன பிறகுதான் உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணை ரத்து பண்ணி 3 ஐபிஎஸ் ஆபீசர்களை, ஐஏஎஸ் ஆபீசர்கள் நியமித்து இவர்களை வைத்து விசாரணை பண்ணுங்க, நாங்க தாராளமா பண்றோம்னு இன்னைக்கு பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு தண்டனை இல்ல, அந்த 3 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது இல்ல, இப்படியோ மாநிலங்கள். அதாவது எப்ப இங்க இருக்கிற காவல்துறை மேல நம்பிக்கை இல்லாம இல்ல 3 பேருமே தமிழ்நாட்டுல சர்வீஸ்ல இருக்கிறவங்க. ஆனா வெளி மாநிலத்தை சர்வீஸுக்கு தமிழ்நாட்டுல தான், வெளியில இருந்து ஐபிஎஸ் ஆபீசர் கொண்டு வந்து போடல. 3 பேருமே தமிழ்நாட்டுல சர்வீஸ்ல இருக்கிறவங்க தான். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களே தண்டனை வாங்கி தருவோம் உறுதியா இருந்தோம், அந்த வேலையை செய்திருக்கிறோம். சரி, இல்லை எடப்பாடி பழனிசாமி அவரோட ட்விட்டரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல்வருடைய ட்விட்டர் ரீட்வீட் பண்ணி அவர் பேசியிருக்கிறார். வழக்கம் போல் உங்கள் ஸ்டிக்கரை தூக்கிட்டு வராதிங்க, யார் வெட்கி தலை உணைய வேண்டும் சொல்லி நான் அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா நகர் சிறுமி, அதே போல் இந்த நீட் விவகாரம் சொல்லி சில விஷயங்கள்லாம் போட்டு
யார் வெட்கி தலை குனி நீங்களே முடிவு பண்ணுங்க ஒரு மேட்டர் சொல்லுங்க. நான் முதல்ல சொன்னதுக்கு Sticker எல்லாமே ஒட்டாதீங்கன்ற ஒரு அதான் நான் இந்த ஸ்டிக்கர் யார் ஓட்டினான்ட்டு உலகத்துக்கே தெரியும். ஸ்டிக்கரை பற்றிலாம் எடப்பாடி பழனிசாமி பேச வேணாம். யாரோ கொடுத்த 5 கிலோ அரிசிலையும் 1/2 கிலோ கேக்குலையும் 1 லிட்டர் பால்லையும் ஸ்டிக்கர் ஓட்டின கேவலமான கட்சி தான் அதிமுக. நேர்லயே பார்த்தோம். அது 2015 செம்பரப்பாக்கம் ஏரி திறந்த கரடத்தினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் யாரோ ஒருவன் கலெக்ஷன் பண்ணி யாரோ ஒருவன் பிச்சை எடுத்து யாரோ ஒருவன் ஏழை மக்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று பிற மாவட்டத்தில் வந்த பொருட்களை எல்லாம் தங்கள் ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டவர்கள் அதிமுக கேவலமான புத்தி படைத்தவர்கள். அது ஸ்டிக்கரை பற்றியில் அவங்க பேசக்கூடாது. 2வது விஷயம், நான் இவ்வளோ நேரம் பட்டியல் போட்டு சொன்ன அதிமுக பொள்ளாச்சி வழக்கு என்னென்ன பண்ணுச்சுன்னு இது எடப்பாடி மறுக்க முடியுமா? அண்ணா நகர் ராஜசேகரன் கேஸு, ஞானசேகரன் கேஸு நாங்கள் நீதிமன்றத்தில் சொன்னோம். நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? இந்த விசாரணை அமைப்பை பாராட்டலையா? சரியான திசையில் போதும்னு சொல்லலையா? விரைவாக நடவடிக்கை எடுத்தீங்க. நீதிமன்றமே பாராட்ட பிறகு எடப்பாடி யார் சார்? உங்க அறிப்புகள் நாங்க சொல்ல முடியாது. சட்டத்தின் பார்வையில் சரியாக இருக்கிறது, குற்றவாளிகள் தப்ப விட மாட்டோம், தண்டனை வாங்கி தருவோம், அவ்வளவுதான் பண்ண முடியும். அவர் போதைக்கு நாங்க ஊருக்கு ஆக முடியாதுல்ல. அதிமுகவோ திமுகவோ இதுல சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இது விசாரணை யாரைங்க சொந்தம் கொண்டாடல. எல்லாருடைய பார்வையும் இருந்தது. தவறு செய்தவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும். தேர்தல் நேரத்தில் 2021 பொள்ளாச்சியில, திருப்பூர்ல, கோயம்புத்தூர்ல பல இடத்துல பேசுற போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், நான் முதலமைச்சர் வருவேன், நிச்சயமாக பொள்ளாச்சி பாலியல் பலாத்கார குற்றவாளி தண்டனை வாங்கி தருவேன்னார். சொன்னதை செய்திருக்கிறார். அதே தேர்தலை இன்னொன்னையும் சொன்னார், கொடநாடு கொலை குற்றவாளிகளுக்கும் கொள்ளை குற்றவாளிகளுக்கும் நான் நிச்சயம் தண்டனை வாங்கி தருவேன்ட்டு. அதையும் செய்வார். இதுதான் இன்னைக்கு அதிமுக கூட்டாரம் ஆடி போயிருக்கிறது. யார் மாட்ட போகிறார்கள்? இப்ப இந்த ஆட்சியில் நடந்த சில விஷயங்கள், இந்த கனியமூர் அந்த பள்ளியில இந்த ஸ்ரீமதி விஷய விவகாரம், அதெல்லாம் நீதிமன்றமே போய் நிரூபிச்சிருக்கு. இல்ல இப்ப இதுக்கான தீர்வுகளும் கிடைச்சிருமா விரைவில்? இல்ல எந்த விஷயம் கேக்குறீங்க? நீதிமன்றம் கண்டித்திருக்குது தாயார. இப்ப வேற பேசி நீங்க புதுசா ஒரு கலப்பி விடாதீங்க. நீங்க கேட்கிற விஷயம் முழுசா சொல்லுங்க. தீர்வு கிடைச்சிருமா? எல்லா தீர்வு கிடைத்திருக்கிறது. எந்த பிரச்சனையும் கிடைக்கல அதை சொல்லுங்க. எந்த பிரச்சனையும் கிடைக்கல. எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூட இந்த நீட் விஷயத்திலே அவர் என்ன நீட் விஷயம்? நீட்ல ஒரே நான் எடப்பாடியை பார்த்து பணியோடு கேட்கிறேன். நான் அமித்ஷாவை சந்தித்த காரணத்தினால்தான் 2000 கோடி ரூபாய் 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நான் கோரிக்கை வைத்தேன், நிதி ஒதுக்குனாங்கன்னு எடப்பாடி சொல்லியிருக்கிறார்ல. இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்திருக்குல்ல. அதிமுக நிலைப்பாடு என்ன நீட் விஷயத்துல? வேணுமா வேணாவா? வேணான்றதான நிலைப்பாடு. இப்ப அமித்ஷா பார்த்து சொல்லுங்களேன், தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேண்டான்ட்டு. உங்களால 2000 கோடி ரூபாய் நான் வாங்கி கொடுத்தேன்னு உடா சுட முடியுது இல்ல? முழு பூசணிங்க சோத்துல மறைக்கிறீங்கல்ல, பொய்யா பேசுறீங்கல்ல. அப்ப நீட்டு போய் சொல்லுங்க அமித்ஷா கிட்ட போயிட்டு, நீட் வேண்டாம் நிலைப்பாடு அதிமுக உறுதியா இருக்கிறது உண்மை எனில், நீட்டு வேண்டாம் நாங்க போராடி உண்மைன்னா, தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றது உண்மைன்னா, இப்ப போய் சொல்லுங்க, மோடி கிட்ட போய் சொல்லுங்க, நான் உங்க கூட்டணியில இருக்கிறேன், கூட்டணி கட்சி சொல்றதை செய்யுங்கன்னு சொல்லுங்க. நான் உங்க கூட்டணியில இருக்கிற, நீட்டு வேண்டாம் அமித்ஷா கிட்ட சொல்லுங்க. சொல்ற தைரியம் இருக்கா? துணிச்சல் இருக்கா? சார் காதுல பூ சுத்துவீங்களா சார்? நீட் வந்தது மன்மோகன் சிங் ஆட்சியில, எல்லா மாநிலத்துக்கும் வரல, விருப்பமுள்ள மாநிலத்துக்கு வந்தது. நீட் வந்தது 2009. திமுக ஆட்சி 2011 முடிஞ்சது. ஜெயலலிதா ஆட்சி 2011 வந்தது. 11 நீட் இல்ல, 12 நீட் இல்ல, 13 நீட் இல்ல, 14 நீட் இல்ல, 15 நீட் இல்ல, 16 நீட் இல்ல. ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரையில் தமிழ்நாட்டில் நீட் வரலையே. ஏன்? எடப்பாடி பழனிசாமி ஒரு கோழை ஒரு காலனிக்கு முதலமைச்சரான பிறகுதான் தமிழ்நாட்டில் நீட் நுழைந்தது. யார் காரணம்? பச்சை பொய்யை திருப்பி சொல்றீங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி கொண்டு வந்ததுன்னு. காங்கிரஸ் திமுக கூட்டணி அந்த வாதத்தையும் வச்சுப்போம், அது பொய். 2வது விஷயம் அதையே வச்சுப்போம். அது 2009. அப்ப வராத நீட் எப்படி 2016 தமிழ்நாட்டுல வந்தது? நீங்க என்ன புடிங்கிட்டு இருந்தீங்களா? நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரா தானே இருந்தீங்க, எப்படி அலோவ் பண்ணீங்க? குறைந்தபட்சம் ஒரு வருடம் தள்ளி வச்சாங்க. 7.5 இடஒதுக்கீடுலாம் கூட அமல்படுத்த எதுவுமே தள்ளிலாம் வைக்கவே இல்லை. இவங்க தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி அங்க நிராகரிச்சதே உங்களுக்கு தெரியாம இருந்தது 3 வருஷம். நான் கேட்பது, திருப்பி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தாதீங்க, பொய் சொல்லாதீங்க. உங்களை விட தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள். நான் மீண்டும் பத்திரமா சொல்கிறேன், 2009 வந்த நீட் ஏன் 2016 வரைக்கும் தமிழ்நாட்டில் வரல? கலைஞர் உயிரோடு இருந்தார், நீட் வரல தமிழ்நாட்டுக்கு. ஜெயலலிதா உயிரோடு இருந்தார், தமிழ்நாட்டுக்கு நீட் வரல. நீட் வந்துருச்சுங்க, ஆனா எப்படி தமிழ்நாட்டுக்கு வராம இருந்தது? எப்படி நீங்க முதலமைச்சரான பிறகு தமிழ்நாடு நீட் வந்தது? அரியலூர்ல அனிதா செத்த பிறகு நீ தமிழ்நாட்டில் பேசுற பேச்சு, சட்டமன்றத்தில் பேசுற பேச்சு எடுத்து பாருங்க. இனி ஒரு அனிதாவும் சாக விட மாட்டேன் 2017 அவர் பேசின பேச்சு.
2021 செத்துன்னு தான் இருந்தாங்க, இப்பயும் செத்துன்னு தான் இருக்காங்க. என்ன பண்றது? போராடுறோம், சட்ட போராட்டம் நடத்துறோம், ஜனாதிபதி பார்க்குறோம், நீதிமன்றத்துக்கு போறோம். இல்ல அப்ப வந்த உடனே முதல் கையெழுத்துன்னு சொல்லும்போது பிரச்சனையே வருது. அப்படிலாம் இல்லை. அப்படி எங்க சொல்லி காட்டுங்க, துணை முதல்வர் சொன்னதே காட்டுங்க. நாங்க வந்தோன்னு முதல் கையெழுத்து எங்க காட்டுங்க. ஒரு அரசியல் அறிவு வேணாம், ஒரு அடிப்படை அறிவு வேணாம், வேணாமா? ஆவரேஜ் அறிவு அது வேணாமா? நீட்டு மாநில அரசு சம்பந்தப்பட்டதா? நாங்கள் வந்தால் நீட்டு ரத்து செய்வோம் எப்ப தெரியுமா சொன்னோம்? 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சொன்னோம். 19 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சொன்னோம். ஏன்னா நீட் வந்து தேசிய பிரச்சனை, மாநில அரசு எடுக்க வேண்டிய முடிவு. ராகுல் காந்தி பிரதமர் ஆனால் திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் நீட்டை ரத்து செய்வோம். இது 2019 சொன்னது. அறிவாளிகளுக்கு சொல்லிக்கிறேன். 2021 சட்டமன்ற தேர்தல் வந்தது. அப்ப என்ன தெரியுமா சொன்னோம்? விலக்கு பெற போராடுவோம். நீங்க 2019 சொன்னதை கொண்டு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சொன்னதை கொண்டு வந்து இப்ப சட்டமன்ற தேர்தலை கேட்டீங்கன்னா, ஒண்ணு கேட்டவனுக்கு அறிவியல் இல்ல புரிஞ்சவனுக்கு அறிவியல் எடுத்துக்கணும். நாங்க 4 ஆண்டுகள் நடத்தின சட்ட போராட்டத்தில் ஒன்றையாவது அதிமுக நடத்தி இருக்குமா? நான் இன்னும் பத்திரங்கமா கேட்கிறேன். நீங்க ஓட்டு போட்டுதான் பிஜேபி துணை ஜனாதிபதி வேட்பாளர் வெற்றி பெற்றார். நீங்க ஓட்டு போட்டுதான் பாஜகவுடைய ஜனாதிபதி வேட்பாளர் வெற்றி பெற்றார். நீங்க ஓட்டு போட்டுதான் சிஏஏ சட்டமாச்சு. நீங்க ஓட்டு போட்டுதான் என்ஆர்சி சட்டமாச்சு. நீங்க ஓட்டு போட்டுதான் காஷ்மீர் 370 நீக்கப்பட்டது. நீங்க ஓட்டு போட்டுதான் முத்தலக் தடை சட்டம் ரத்தாச்சு. இவ்வளவு ஓட்டு போடுறப்போ ஒரு டிமாண்ட் வச்சிருக்கலாமே, நாங்க இதுக்கெல்லாம் ஓட்டு போனோம்னா நீட் ரத்து பண்ணுன்னு வச்சிங்களா? சார் எடப்பாடி சார், நீங்க ரொம்ப அறிவாளி பேசிட்டு இருக்காதீங்க. பிஜேபி அடிமையாக மாறி நீங்க கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க. இவ்வளவு பிரச்சனை வந்தப்போலாம் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிச்சு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நீட்டை ரத்து பண்ணுங்க, இல்ல தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுங்க, நான் துணை ஜனாதிபதிக்கு ஓட்டு போடுறோம் சொன்னீங்களா? நீட்டை ரத்து பண்ணுங்க, ஜனாதிபதிக்கு ஓட்டு போடுறோம் தைரியம் இருக்கா உங்களுக்கு? 11 நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கள் அதிமுகவை பிஜேபி போய் ஆதரிச்சுதே. அப்போ ஒரு நிபந்தனை வச்சிருக்கலாமே, நீட்டை ரத்து பண்ணுங்க, நாங்க சிஐ ஆதரிக்கிறோம், என்ஆர்சி ஆதரிக்கிறோம், முத்தலக் தடை சட்டத்தை ஆதரிக்கிறோம் சொல்லலையே. அப்ப இந்த பொள்ளாச்சி வழக்கினுடைய வெற்றி என்பது எல்லா எதிர்கட்சியில இருக்கிற எல்லாருடைய முயற்சியால கிடைக்கப்பட்டதா எதிர்பார்த்த எல்லோருக்கும் வெற்றி. இதுல குறிப்பாக இப்ப ரீசெண்டா நடந்த இந்த முழுநிலவு மாநாடு, பாமகவுடைய மாநாட்டுல அன்புமணி ராமதாஸ் உங்களை திமுக குறிப்பிட்டு ஒரு சில விமர்சனம்லாம் பண்ணியிருந்தாரு. அதாவது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டில் திமுக துரோகம் செய்து விட்டதுன்ற ஒரு வார்த்தையை அவர் வந்து பயன்படுத்துறாரு. பையன் அப்படி பயன்படுத்துறாரு. அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்பி ஸ்டாலின் உங்களை விட்டால் இந்த ஊமை ஜனங்களுக்கு யார் இருக்கிறார்கள் என இப்படி வந்து இவர் பேசுறாரு. இது முரண்பாடா பாக்குறீங்களா, இல்ல இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அவங்க குடும்பத்துல சண்டை இருக்குன்னு தெரியுது. பதவி சண்டையா, பண சண்டையா, பொட்டி சண்டையா, கூட்டணி சண்டையா, அதிகார சண்டையா, கட்சியை கைப்பற்றுகிற சண்டையா என்பதெல்லாம் அது அவங்க கட்சியில உட்கட்சி பிரச்சனை. நாங்க தலையிடக்கூடாது, அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆனா இதே சித்திரை நிலவு மாநாடு மகாபலிபுரத்தில் ஒரு முறை நடந்தது, 13 நினைக்கிறேன், ஒரு முறை நடந்தது. அப்போ இதே மாதிரி வெள்ளி சிம்மாசனம் போட்டு, வெள்ளியோ தங்கமும் சிம்மாசனம் போட்டு, அதில் முத்தமிழறிஞர் மறைந்த தலைவர் கலைஞரை உட்கார வைத்து, இந்த இனத்திற்கு இந்த ஜாதிக்கு உங்களை விட்டால் வேறு நாதி இல்லையே என்று பேசியது இதே ராமதாஸ் தான், கலைஞரை உட்கார வைத்துக் கொண்டு. அங்க உண்மையான வன்னியர்கள் தெரியும். அதுல என்ன பெரிய கொடுமை என்னன்னா, ஒரு அந்த வீடியோ போட்டாங்க அந்த மாநாட்டில், ஸ்க்ரீனில் வீடியோ போட்டாங்க. இவங்க 87 போராட்டம் நடத்தணும் இடஒதுக்கீடுக்காக, பாட்டாளிகள் போராட்டம் நடத்தினார்கள், வன்னியர்கள் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் தமிழ்நாடு காவல்துறை 24 பேரை சுட்டு கொன்னது, 24 வன்னியர் செத்து போயிட்டான்னு ஃபோட்டோலாம் போட்டாங்க. ஆனால் இந்த 24 வன்னியரை கொன்னது கட்சியோட தான் அவங்க கூட்டணி வச்சுருந்தாங்க. 24 பேரை சாவடிச்சு தான் இந்த இடத்துக்கு வந்தோம், பறி கொடுத்து இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு வீடியோ போட்டு எதிரில் இருந்த தொண்டெல்லாம், வன்னியர்லாம், பாட்டாளிலாம் அப்படியே உணர்ச்சி பொங்கமா பார்த்தான். இந்த 24 பேர் யார் கொன்னது அதை சொல்லவே இல்லை. எந்த போலீஸ் சுட்டுச்சு சொல்லவே இல்லை. யார் ஆட்சியில சாவடிச்சாங்க சொல்லவே இல்லை. ஏன்னா யார் ஆட்சியில போலீஸ் விட்டு சுட்டாங்களோ அந்த கட்சியோட தான் அதிமுக பாமக கூட்டணில இருந்தது இருக்குது. போதுங்களா? ஆக எதிரில் இருக்கிற தொண்டனை தான் ஏமாத்தணும். இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழக முதல்வருக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க மனம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு, யார் சொல்றது? அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. அவங்க அப்பா அவர் இந்த இடஒதுக்கீடு தனியா சட்டமன்றத்தை நம்ம கூட்டுவோம்னு சொல்லி சொன்னாரு. அவங்க அப்பா பேச்ச மூலம் கேட்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லட்டும். அவங்க குடும்பத்துல 1000 பிரச்சனை வச்சுன்னா மற்றவங்க மக்களுக்கு வந்து அறிவுரை சொல்லுவாரு. இல்ல, அவர் கேட்கறது தனிப்பட்ட அவங்க ஃபேமிலிக்கான மேட்டர் இல்ல, ஒட்டுமொத்த வன்னி சமூகத்துக்காக கேட்கறாரு. இல்ல, அவர் பேசின இடம் இது. அவரை வச்சுட்டு அவங்க அப்பா எல்லா சரியும் சொல்லிட்டாரு. வீணா போனவன் வேலைக்கு ஆகாதவன் அது மட்டும் தான் சொல்லல, மீதி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அது கட்சியில இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. பையனியா சொன்னாரு, பாமக காரங்களே ட்வீட் போட்டுக்கிறாங்க, ஐயா ஓய்வு பெறுங்கள், நீங்க சின்னவர் இப்படி சொல்லக்கூடாது. நாங்க சொல்லல, அவங்க கட்சிக்காரன் தான் சொல்லிக்கிறாங்க. அதை படிச்சுட்டு தான் நான் சொல்றேன். இல்ல, அவர் என்ன கேட்கறாங்க, நீங்க வந்து இடஒதுக்கீட்டுக்கு தனியாக சட்டமன்றத்தை கூட்டுறேன்னா எங்கள்கிட்ட சொன்னீங்களா, ஏன் செய்யலன்ற மாதிரி. யார்கிட்ட சொன்னோமா? அன்புமணி வன்னியருக்கு முதல் இடஒதுக்கீடு தந்தது யாரு? 10.5 வன்னியர். அதுதான் சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணிடுச்சே. அது தேர்தலுக்காக வன்னிய பெருமக்களை ஏமாத்துவதற்காக அவசரமா கொண்டு வரப்பட்ட சட்டம். பாமக அதிமுக 2021 கூட்டணி சேர்ந்து எந்த முகத்தோடு வன்னியர்கிட்ட போறது, வன்னிய பாட்டாளிகளை ஏத்துக்க மாட்டாங்க, புறக்கணிப்பாங்க.
ஏற்கனவே குரு பிரச்சனை பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், அவசரமா வன்னிய பெருமக்களை ஏமாற்றுவதற்கு எந்த சட்ட நுணுக்கங்களும் தெரியாமல் அவசரமாக 10.5% இடஒதுக்கீடு தரதா எடப்பாடி ராமதாஸ் சொல்லி சட்டம் கொண்டு வந்தார். நாங்க அப்பயே சொன்னோம் இது ஃபேக்கு, நடக்காது, நிக்காது, வேலைக்கு ஆகாது, பொய் சொல்றாங்கன்ட்டு. கேட்கல. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு? நான் கேட்கிறேன், உங்க உள்ளபடியே வன்னியர் பெருமக்கள் மீது எடப்பாடி பழனிசாமிக்கும் ஐயா ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் அக்கறை இருந்தா அந்த சட்டத்தை எப்படி கொண்டு வந்திருக்கணும்? வலிமையா இருக்க வேண்டாமா? உச்ச நீதிமன்றத்தால் ரத்து பண்ண முடியாத அளவுக்கு பவர் இருக்கணும்ல. அந்த சட்டம் கொண்டு வந்த அறிவாளி யாரு? சி.வி. சண்முகமா? தெளிவா இருந்திருப்பாரா நீங்க சட்டம் கொண்டு வரப்போ? நிக்கலையே. நீங்கள் ஓட்டுக்காக கொண்டு வந்தீங்க, எலெக்ஷன் முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணிடுச்சு. அவங்க கடைசியில் போய் சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நிற்கிறாங்க. அவங்க சாதிவாரி கணக்கு நாங்கள் சொன்னோம், இது சென்ட்ரல் தான் பண்ணணும்ட்டு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொன்னோம். மோடியோடைய பதில் என்ன அதுக்கு? சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டோம். அமித்ஷா பார்லிமெண்ட் என்ன பதில் சொன்னாரு? சாதிவாரி கணக்கெடுப்பு. பாஜக எம்பியோட ட்வீட் என்ன? எவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்ணாங்க. நாடு துண்டாக பாக்குறாங்க, ஜாதி வரியை தூண்டுறாங்க, அப்படி இப்படின்னாங்க. இன்னைக்கு ஜாதி வரி கணக்கு நடத்தப்படும் யார் சொல்லியிருக்கிறது? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? மூளை இருக்கா இல்லையா உங்களுக்கு? வேலை செய்யுமா செய்யாதா? கடைசியில் நீங்க எங்க வந்து நின்று இருக்கீங்க? திமுக தலைவர், தமிழ்நாட்டு முதலமைச்சரும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னாங்களோ அந்த இடத்துல நின்று இருக்கீங்க. அப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத பதிவு, தேவையில்லாத கண்டனங்கள், தேவையில்லாத விமர்சனங்கள்லாம்? தோத்துட்டீங்க நீங்க. ஒரு மத்திய சர்க்கார் மாநில முதலமைச்சர் இடத்திலே, காங்கிரஸ் தலைவர் இடத்திலே குனிந்து இருக்கிறது. என்ன சொன்னீங்க நீங்க? பீகார் எலெக்ஷனுக்காக ராகுல் காந்தி அரசியல் பண்றாரு நீங்க. அவர் கேட்ட அரசியல் இப்ப நீங்க பண்றன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்ப அதுக்கு பேர் என்ன? உங்க தோல்வி தானே. அவ்வளவுதான். சரி, இறுதியாக 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெறும். மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திராவிட பேரரசன் அண்ணன் தளபதி வருவார். உறுதியா மக்கள் மீது இருக்கிற நம்பிக்கையில சொல்லுவோம். உறுதியானா எல்லாமே தன் கட்சி ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் தமிழ்நாடு ஃபுல்லா போறவன், மக்களை சந்திக்கிறவன், பாக்குறவன். இந்த அரசு மீது மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஒரு அதிருப்தி இருக்கின்ற மாதிரி எதிர்கட்சி அதிருப்தி இருக்கு. அதிமுக உள்ள இருக்கு, அதிருப்தி இருக்கு, பிஜேபிக்குள்ள இருக்கு, அதிருப்தி இருக்கு, மோடி மேல இருக்கு, அதிருப்தி இருக்கு, அமித்ஷா மேல இருக்கு, அதிருப்தி இருக்கு. இந்த மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கை. உதாரணத்திற்கு இந்தியா பாகிஸ்தான் போர், இந்தியாவுடைய மானத்தை அடமானம் வச்சுட்டாங்களே, அசிங்கம் ஆயிடுச்சு. இதை விட கேவலம். நம்மளாம் என்ன எதிர்பார்த்தோம்? இந்தியர்களை காஷ்மீருக்குள்ள புகுந்து 4 தீவிரவாதி சுட்டு கொள்ளுகிறான். அந்த தீவிரவாதிகளை வேட்டையாட வேண்டும், அந்த தீவிரவாதிகளை ஏவி விட்ட பாகிஸ்தானை அடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம். 4 நாள், முதல் 5 நாள் மத்திய அரசு மிக கடுமையான நடவடிக்கை எடுத்தது. உலகமே அதிர்ச்சி ஆயிடுச்சு அவங்க எடுத்த நடவடிக்கையை பார்த்து. சையத் அப்ரிடியோடைய ஃபேஸ்புக் கணக்கை முடக்குனது, பலருடைய பேசுவாங்க. ஆமா, அதெல்லாம் எவ்வளவு பெரிய அதிரடியான விஷயம். பல ட்விட்டர் கணக்கை முடக்குனது, பல இன்ஸ்டா கணக்கை முடக்குனது. இதெல்லாம் செத்து போனவங்களுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். திடீர்னு ஆபரேஷன் செந்தூர்னு சொல்லி தாக்குறேன்னு சொன்னீங்க. ராணுவத்துக்கு மக்கள் அமோக ஆதரவு கொடுத்தார்கள். தாக்க வேண்டும், அழிக்க வேண்டும், இந்தியா பக்கம் எவனும் திரும்பி பார்க்க கூடாது. இனி இந்தியா மேல ஒருத்தன் கை வைக்கணும்னா அவன் நடுங்கணும், யோசிக்கணும், நல்லா அடிங்கன்னும். திடீர்னு ஏன் சார் நிறுத்துனீங்க? அடிச்சிட்டீங்களா? சுட்டு கொண்ட 4 தீவிரவாதி இங்க இருக்கானா, செத்து போயிட்டானா, ஓடி போயிட்டானா? பதில் இருக்கா? அடிச்ச நல்ல சான்ஸ் இல்லை. இது பாகிஸ்தான் தும்சம் பண்ணிருக்கணும்ல, நல்ல சான்ஸ் இல்ல. அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டு இருக்கணும்ல. ஐயா, இந்தியாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடியா ட்ரம்பாங்க? போர் நிறுத்தப்படும் மோடி சொல்றதுக்கு பதிலாக அமெரிக்க அதிபர் சொல்றாரு. அவர் சொன்ன போட நிறுத்திட்டீங்க. என்னங்க இதெல்லாம்? நாங்களும் எவ்வளவு ஆசையா இருந்தோம், காஷ்மீரை மீட்டுவார் மோடி, சரியான பாடம் கற்பிப்பார் பாகிஸ்தானுக்கு, இனி இந்தியா பக்கமே இவனை திரும்பி பார்க்க கூடாது. என்னங்க இந்த 23ஆம் புலிகேசியில் வடிவேலுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்க கட்சியில். அது ராணுவர்கள் நம்பிக்கையா இருந்தா, ஒவ்வொரு இந்தியனும் நம்பிக்கையா இருந்தான். இனி இந்தியா பக்கம் பாகிஸ்தான் திரும்பியே பார்க்க கூடாது. ஏன் போர் நிறுத்துனீங்க? அந்த 4 தீவிரவாதி சுட்டு கொண்டுட்டீங்களா? இந்தியாவில் இருக்கிறானா, வெளியே இருக்கிறானா? அந்த 4 தீவிரவாதி மூலம் எப்படி இந்தியாவுக்குள்ள வந்தான்? அரை மணி நேரம் அங்கே ஃபயர் நடக்கிற வரைக்கும் ஏன் எந்த காவல்துறை ராணுவம் அங்கே போல? எவ்வளவு எந்த கேள்விக்கு இதை விட கொடுமை என்ன தெரியுமா? தீவிரவாதிகள் 26 பேரை சுட்டுக் கொள்றாங்க. இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் சவுதியில இருந்தாரு. ரத்து பண்ணி உடனே இந்தியா திரும்புறாரு. எல்லாம் ஆவலை எதிர்பார்த்தாங்க. உடனே காஷ்மீர் வருவார், உயர்மட்ட குழுவை கூட்டுவார், சம்பவ இடத்துக்கு போவார், அங்க போறன்னு. நேரா பீகாருக்கு போய் பொதுக்கூட்டம் பேசினாருங்க, காஷ்மீருக்கு போல. இது என்ன கணக்கு இது? நான் என்ன கேட்கிறேன்னா, போர் நிறுத்தப்படும் மோடி சொல்லியிருக்கணுங்க, போர் நிறுத்தப்படும் அமித்ஷா சொல்லியிருக்கணும், போர் நின்றுடுச்சு ராணுவ தளபதி சொல்லியிருக்கணும், நின்றுடுச்சு அடிச்சுட்டோம், இவ்வளவு பேர் செத்து போயிட்டோம், காலி பண்ணிட்டோம், இதை புடிங்கின்னு வந்துட்டோம், ஓவர் அப்படின்ட்டு சொல்லியிருந்தா ஒரு இந்தியனும் கௌரவமா கெத்தா. ஃபுல்லாவே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் மாதிரி தான் பாக்குறீங்களா? அப்படி போர் நிறுத்திட்டோம்னு யாருங்க சொன்னது? அமெரிக்கால சொன்னாங்க, ட்ரம்ப். நமக்கு ஓனர் யாருங்க? நமக்கு ஜனாதிபதி பிரதமர் யாரு? ட்ரம்ப்பா? யோசிக்க வேணாமா? அவரு யாருங்க சொல்றது போர் நின்று போச்சுன்னு? 26 குடும்பம் செத்து போனதுக்கு ட்ரம்ப்பா பதில் சொல்லுவாரு? ராணுவ வீரர் செத்து போனதுக்கு ட்ரம்ப்பா பொறுப்பேற்றுப்பாரு? ஒரு பட்டில டக்ளஸ் டீ கடை வச்சுக்கிறப்போ ஓனர் சொல்லிட்டோன்ற மாதிரி இப்ப பிஜேபி எது சொன்னாலும் ட்ரம்ப் சொல்லிட்டோன்றானுங்க எல்லாரும். சரி, உங்க அரசியல் நாடகம்லாம் தேலி கரைய ஆரம்பிச்சிருச்சுங்க.
சவுதியில் இருப்பாராம், டெல்லிக்கு திரும்புவாராம், காஷ்மீர் போக மாட்டாராம், பீகாருக்கு போவாராம், உயர்மட்ட குழுவை கூட்டு வரான். அடிச்சு நல்லா அடிச்சாங்க நம்ம ஆளுங்க, செமையா அடிச்சாருங்க. பாகிஸ்தான் கதி கலங்கிடுச்சு, இன்னும் அடிச்சிருக்கணும். இதே சாக்கா வச்சு அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீட்டு இருக்கணும். நல்ல வாய்ப்பு. ஐயா மோடி ஏன் நழுவ விட்டீங்க? ஏன் போர் நிறுத்துனீங்க? 26 பேர் செத்து போனதுக்கு என்ன நீதி? அதுக்கு பரிகாரமா காஷ்மீரை மீட்டு இருக்க வேண்டாமா? நடக்கல. இன்னொரு சில கேள்வியை கேட்கணும்னு நினைச்சேன், இருந்தாலும் நான் சுருக்கமாக கேட்டுறேன். விஜய் அவருடைய வருகை வந்து திமுகவுடைய வளர்ச்சியை பாதிக்குது, 2020 தேர்தலில் அவங்க வெற்றியை பாதிக்குன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளர்கள், செய்தி தொடர்பாளர்லாம் பேசுகிறாங்கல்ல, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? காமெடியாக பார்க்குறோம், ஆதித்ய சேனல் பார்த்த மாதிரி பார்க்குறோம். வேற என்ன சொல்லு? அவங்க கணக்கு மோடி தெரியல, எடப்பாடி பழனிசாமி தெரியல, ராமதாஸ் தெரியல, அன்புமணி தெரியல, திமுக மட்டுமே தெரியுதுன்னா பாஜக கொள்கையே தெரியாச்சு, நீங்கள் தான் அரசியலே தெரியும். விமர்சனம் பண்ணுறது யாரை? நீங்கள் அந்த கண்ணாடி போட்டு பேசுறீங்க, அப்படிதான் தெரியும். அது ஒன்றும் பண்ண முடியாது. பைத்தியம் ரொம்ப முத்தி போச்சு. சின்ன தம்பி படம்னு நினைக்கிறாங்க. உணரமாக தாலி கட்டத்தை ஒருத்தன் கூட எனக்கு கல்யாணம் ஒருத்தன் ஓடியாருவான் தெரியுமா? அந்த மாதிரி இப்போ நான் தான் சிஎம்னு ஒன்று வராங்க. மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஜனநாயக நாடு. 4 கோடி பேர் ஓட்டு போடணும். ஒருவர் இருவர் அல்ல, 4 கோடி பேர் ஓட்டு போடணும். 6.5 கோடி பேர் ஓட்டு போடணும். அதில் 4 கோடி ஓட்டோ 3 கோடி ஓட்டோ போலிங் ஆகணும். மக்கள் தீர்மானிக்க வேண்டிய ஜனநாயக திருவிழா. ஒருவரோ இருவரோ அதை தீர்மானிக்கவே முடியாது. 200 தொகுதியில் வெல்வம்ன்றது உறுதியாகும். என்ன நம்பிக்கை பண்ணியிருக்கிறோம், செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த அரசு மக்களுக்காக அரசாக இருக்கிறது. மக்கள் அரசின் பக்கம் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையில் சொல்கிறோம், வெல்லுவோம். பல்வேறு செய்திகளை என்னோட பகிர்ந்துருக்கீங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். மக்கள் தெளிவடையட்டும். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.